அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. அதாவது ரமலான் மாதத்தில் மார்க்கம் சம்பந்தமாக, அதாவது 6 காரணங்களுக்காக நம்ம நோன்பு விடலாம். ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கிறனால, பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறனால, மாதவிடாய் தீட்டு, பிரசவத்தீட்டு, பயனாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், அதாவது ரொம்ப நோயில் இனி நோன்பே வைக்க முடியாதுங்கிற காரணத்துக்கு இருக்கிறவங்க மட்டும் நோன்பை விடலாம். இதே மார்க்க சம்பந்தமான காரணங்கள். அது இல்லாமல் உடம்பு ஆரோக்கியத்தோடு இருந்து கொண்டு நோன்பை வச்சா தனக்கு வந்து நோன்பு வைக்கிறனால எந்த பாதிப்பும் இல்லைங்கிற பட்சத்தில் ஒருத்தர் வேணுக்குன்னே ஒரு நோன்பை விட்டார்னா, அதுக்கப்புறம் பின்னுக்க வருத்தப்பட்டு அந்த நோன்பை வைக்கணும்னு நினச்சா கூட, கலா செய்தால் கூட, வருடமெல்லாம் கலா செய்தாலும், வருடமெல்லாம் 360 நாள் நோன்பு வச்சா கூட இந்த ரமலான் விட்ட நோன்பை அவர் என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் கூறியதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.